கினேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனார்களே போற்றி. துலாம் ராசி நேயர்களுக்கு வணக்கம். துலாம் ராசி சுக்கிர பகவானின் மூலத்திரிகோண ஆட்சி வீடு. உங்கள் ராசிநாதன் இப்போ ராசிக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சு உச்சமாக இருக்கிறாரு. உச்சமானாலும் வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு. அது நீசத்துக்கு சமந்தான். ராசிநாதன் நீசம் அடைஞ்சிருக்குது, ராசிக்கு நல்ல விதமாக பார்க்கப்படாது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் இறை வழிபாடை அதிகப்படுத்திக்கணும். குறிப்பாக குலதெய்வ வழிபாடு, உபசான தெய்வம், குலதெய்வ வழிபாடுக்கு தான் ரொம்ப முக்கியம். அதுபோக ராசிநாதன் சுக்கிரனை வழிபடணும். இந்த வீடியோ பதிவு துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு மிக முக்கியமான வீடியோ பதிவு. எப்போயும் போட்டு கட்டுக்கலாம். அதாவது உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் எப்போல்லாம் டிஸ்டர்ப் ஆகிறாரோ அப்போல்லாம் நீங்கள் இந்த வழிபாடு பண்ணிங்கன்னா ராசிக்கு நல்லது, ராசிக்கும் நல்லது, உங்கள் தேக ஆரோக்கியத்துக்கு நல்லது. ராசிநாதன் 1-8 கூடியவன். அஷ்டமாதிபதி அவர் தான். அஷ்டமஸ்தானங்கிறது ஆயிலை குறிக்கும், தேக ஆரோக்கியத்தை குறிக்கும், நமக்கு வருகின்ற எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை குறிக்கும். ஸோ 8ஆம் இடங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால சுக்கிரன் இப்போ வீக்காக இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல ராகுபடியிலையும் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட அவர் ஏப்ரல் 13ஆம் தேதி வரைக்கும், 13/4/2025 வரைக்கும் அவர் இயல்பு நிலை அற்று இருக்கிறாரு. இயல்பு நிலையில் இல்லை. அதனால் இந்த வீடியோ பதிவை முழுமையாக கேளுங்க. நான் சொல்கிற அந்த வழிபாடு செய்யுங்க, அந்த தெய்வத்தை கும்பிடுங்க, சிறப்பாக இருக்கும். கோயிலுக்கு தான் போய் கும்பிடணும்னு கிடையாது, வீட்டிலேயே கும்பிடலாம். சரியாக நேரில் வீட்டில் வெள்ளிக்கிழமை கும்பிடலாம். ஏன்னா உங்கள் ராசிநாதனுக்கு உண்டான கிழமை வெள்ளிக்கிழமை தான். எந்த தெய்வமாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமை கும்பிடலாங்க. வெள்ளிக்கிழமை விதி விலக்கு, அதாவது எல்லா தெய்வத்தையும் கும்பிடலாம். சரியா? சில பேர் சொல்லுவாங்க இந்த 4 கிழமை நட்சத்திரம் திதியெல்லாம் பார்த்து கும்பிடணுமாங்க. ஆனால் வெள்ளிக்கிழமைக்கு மகாலட்சுமியோட அனுக்கிரகம் இருக்கிறதுனால எல்லா தெய்வத்தையும் கும்பிடலாம். பொதுவாக நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் பாருங்களேன், கருவறையில் கஜலட்சுமி இருக்கும். மூலவர் சிவன் கோயிலுக்கு போனால் கூட கருவறையில் முன்னாடி கஜலட்சுமி இருக்கும். முருகன் கோயிலுக்கு போனால் கூட கருவறையில் முன்னாடி கஜலட்சுமி இருக்கும். ஸோ லட்சுமி கடாட்சியம் எந்த இடத்துல இருக்கோ அங்கே தான் இந்த தெய்வத்துக்கே சக்தி இருக்குது. அதனால் இந்த லட்சுமி அருளப்பட்ட வெள்ளிக்கிழமை நீங்கள் எல்லா தெய்வத்தையும் கும்பிடலாம், வீட்டில் இருந்து கும்பிடலாம். பொறுமையாக கேளுங்க. நம்ம சேனலில் இப்போதைக்கு மெம்பர்ஷிப் எனேபிள் பண்ணியிருக்கிறோம். சேர்றவங்க சேரலாம். நிறைய தகவல்களை ஷேர் பண்ணுவேன். அதில் உள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி நீங்கள் அதில் ஜாயின் பண்ணலாம். அதுபோக நான் இன்று முதல் கேள்விகளுக்கு நேரில் அப்பீர் ஆகிறேன். அந்த தகவலை தெரிவிக்கிறேன். துலாம் ராசிக்கும் வாரத்துக்கு ஒரு நாள் நேரில் அப்பீர் ஆகி உங்கள் ராசி பலன்களை சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்குற கேள்விகளுக்கும் பதில் சொல்லுவேன். ஏன்னா டெக்ஸ்ட் பண்ணி என்னால் அனுப்ப முடியல, சிரமமாக இருக்குது. அதனால் நேரடியாகவே உங்களுக்கு வீடியோவே போட்டுறேன் நான். அதனால் நீங்கள் கேள்விகளை கேட்கலாம். அதுக்கு கண்டிப்பாக நான் பதில்களை சொல்லுவோம். கேள்விகள் உங்களிடம், பதில் எங்களிடம். ரைட் நேயர்களே, இப்போ குலதெய்வம் தெரியாதவர்கள், குலதெய்வ வழிபாட்டு மேற்கொள்ள முடியாதவர்கள், வெளியூரில் இருக்கிறோம் சார், வெளிநாட்டில் இருக்கிறோம் சார், குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியல, எனக்கு குலதெய்வமே தெரியாது, கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யலாம்னா, உங்கள் ஜனன ஜாதகம் இருக்குல்ல, ராசி கட்டத்தில் அதை கண்டுபிடிக்கலாம், குலதெய்வத்தை கண்டுபிடிக்கலாம். ஆனால் கண்டுபிடிச்சிட்டு கோயிலுக்கு போக முடியல சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது சாய்ஸாக எடுத்துக்கோங்க. ஏன்னா குலதெய்வத்துக்கு அடுத்து ஒரு தெய்வம் இருக்குது, உபாசானா தெய்வம்னு அர்த்தம். உபாசான தெய்வம் எப்படின்னா, அந்த தெய்வத்தை கும்பிட்டாலே குலதெய்வத்தோட அருளை கொடுத்துரும், குலதெய்வத்தை கூட்டு வந்துடும். அதாவது எப்படின்னா, நீங்கள் கும்பிட போக வேண்டிய அவசியம் இல்லை. கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்ததம்மா, கூடவே வந்ததம்மா சொன்ன மாதிரி இந்த உபாசான தெய்வம் குலதெய்வத்தை கூட்டு வந்துடும், உங்கள் வீட்டுக்கே கூட்டு வந்துடும். அந்த உபாசான தெய்வத்தை உங்கள் ஜாதக கட்டத்தின்படி கண்டுபிடிச்சிடலாம். உங்கள் ராசி கட்டத்தில் இந்த வீடியோ கேட்குற நேயர்கள் ஆண் நேயர்கள் அப்படின்னா அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, 5 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் ஆண் நேயர்கள் இருந்தாங்கன்னா உங்கள் ஜனன ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள். ராசி கட்டத்தில் குரு இருக்கிற இடத்துக்கு 11ஆம் இடம் தான் அங்கே உங்களுடைய உபாசான தெய்வம், அதோட அதிதேவதா உபாசான தெய்வம். சரியா? அந்த ராசியோடைய அதிதேவதா உபாசான தெய்வம். அதை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி சுக்கிரன், பெண்களுக்கு சுக்கிரன், பெண்கள் ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் சுக்கிரன் எங்கே இருக்கிறாரோ, சுக்கிரன் நின்ற இடத்துல இருந்து 11ஆவது இடம் உபாசான தெய்வம். அதுதான் நீங்கள் கும்பிட வேண்டிய உபாசான தெய்வம். சரியா நேயர்களே, இந்த வீடியோ பதிவு முழுமையாக கேளுங்க. இதன்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் கெட்டு போனவர்கள், லக்கணாபதி கெட்டு போனவர்கள், அதுபோக கோச்சாரத்தில் 7.5 சனி வருது, அஷ்டமச்சனி வருது, அஷ்டமச்சனி வருது, குரு நல்ல நிலைமையில் இல்லை, இப்படி இயற்கை சுபகரங்கள் மாறுபட்ட நிலையில் இருந்தாலும் சரி, பாவகரங்கள் மாறுபட்ட நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த வழிபாடை மட்டும் செய்யுங்க. இதுதான் சூட்சுமம். இந்த சூட்சும வழிபாடை மட்டும் தெரிஞ்சு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சிரமங்கள்லாம் குறைஞ்சிரும். பொதுவாக உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் கோச்சாரத்தில் சில நேரத்தில் இக்கட்டான நிலையில் இருப்பார், கெட்டு போயிருப்பார். அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் இந்த வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வளம் கிடைக்கும், அது சக்தி கிடைக்கும், அருள் கிடைக்கும், சங்கடங்கள்லாம் தீரும், நல்வழிப்படுவீர்கள். சரியா? நீங்கள் நல்லா இருக்கணும், அதுதான் நம்மளுடைய நோக்கம். அதுக்காக நான் தொடர்ந்து சில தகவல்களை சொல்கிறேன். இதெல்லாம் நடைமுறையில் சாத்தியப்பட்டது தான். நிறைய பேர் இதுபடி ஃபாலோ பண்ணி நல்லா இருக்கிறாங்க. சரியா நேர்களே? இப்போ ஜனன ஜாதகம்
ஜனன ஜாதகத்தில் வந்து நீங்கள் ஆணோ பெண்ணோ, குருவோ சுக்கிரனோ, ஆணுனா குரு, சுக்கிரனா பெண்ணு, சரியா? இப்படி எடுத்துக்கோங்க. நீங்கள் அதில் கரெக்டாக எடுத்துக்கோங்க, மாற்றி எடுத்துடாதீங்க. துலாம் ராசியில் பிறந்த ஆண் நேயர்களுக்கு குரு, பெண் நேயர்களுக்கு சுக்கிரன். அவர் ராசியில் எந்த இடத்துல இருக்கிறாரோ அது 11ஆம் இடம். இப்போ வந்து குரு வந்து உங்கள் ராசிக்கு வந்து ஒரு ஆண் நேயரோட ராசி கட்டத்தில் வந்து குரு வந்து கன்னியில் இருக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். கன்னியில் இருக்கிறாருன்னா அதுக்கு 11ஆம் இடம் வந்து கடகம் வரும். ஸோ கடகத்துக்கு அதிபதி யார் அதை பார்த்தோம்னா அதுக்குள்ளே அதிதேவதை எடுத்து நீங்கள் கும்பிடலாம். அப்படி பார்க்கும்போது நான் ஒவ்வொரு இடமா சொல்லிட்டு வரேன், பொறுமையாக கேளுங்க. அதுபோக ராசிக்கு வேண்டிய உபாசன தெய்வம் சொல்கிறேன். சில பேர் வந்து சார் என்னால் கண்டுபிடிக்க முடியல, எனக்கு ஜாதகமே இல்லை, அப்படியே இருந்தாலும் என்னால் கண்டுபிடிக்க முடியல, அப்படி சொல்கிறவங்களுக்கும் ஒரு தெய்வம் இருக்குது, உபாசன தெய்வம். அந்த தெய்வத்தை வந்து நீங்கள் கும்பிடலாம், சரியா? அந்த இடத்த நான் சொல்கிறேன், அந்த இடத்துக்கு போய் கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போயிடும். பொறுமையாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது மாதிரி வீடியோ வந்து ரேராக தான் போடுவேன் நான். பொதுவாக ராசி பலன்கள் போடும்போது இது மாதிரி வீடியோவும் போடுறேன். ஆன்மீக தகவல் வந்து ரொம்ப முக்கியம். ராசி பலன்கள் கேட்குறதுல ஒரு பக்கம் இருந்தாலுமே ஆன்மீக தகவல் தான் நமக்கு வந்து வாழ்நாள் முழுக்க கூடவே வரும். துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இது வந்து எப்பயுமே பொருந்தும், சரியா? உங்களுக்கு என்ன வயசானாலும் சரி, என்ன தசாபுத்தி நடந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அனைத்து தரப்பு துலாம் ராசினியர்களுக்கு இது பொருந்தும். ரைட் சார். இப்போ குருவை எடுத்துக்குருவோம். குரு அல்லது சுக்கிரன் 11ஆம் இடத்துலேருந்து பார்த்துக்குருவோம், சரியா? 11ஆம் இடத்துலேருந்து பார்த்துக்கிட்டோம். ரெண்டு பேத்துக்கும் பொதுவாகவே சொல்கிறேன் நான். இப்போ வந்து மேச லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து குரு வந்து மேச லக்கணத்திலே இருக்கிறாரு, சரியா? மேச லக்கணத்திலே இருக்கிறாரு. மேசம்னு வச்சுக்கிறோம், மேச லக்கணம் வேண்டாம், மேசன்னு வச்சுக்கிறோம். மேசத்தில் குரு இருக்கார் சார், என் ஜாதகத்தில் மேசத்தில் குரு இருக்கிறாரு அப்படின்னா குருவோ சுக்கிரனா இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கிருவான், சரியா? ஆணுக்கு குரு, பெண்ணுக்கு சுக்கிரன். மேசத்தில் ரெண்டு பேரத்தில் யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா அதுக்கு 11ஆம் இடம் எது சார் அப்படின்னா கும்பம் வருது, சரியா? 11ஆம் இடம் கும்பம். கும்பம் வந்து ஒரு ஆன்மீக ராசி, காற்று ராசி. இவங்களுக்கு வந்து உபாசன தெய்வம் யாரை கும்பிடலாம்னா 12ஆம் படி கருப்பசாமியை கும்பிடலாம், சரியா? 12ஆம் படி கருப்பசாமியை கும்பிடுறது ரொம்ப சிறப்பு. இவர் இந்த கோயிலுக்கு போய் கும்பிடலாம். நீங்கள் சனிக்கிழமை இரவு 8 to 9 போய் கும்பிடலாம், சரியா? 12ஆம் படி கருப்பசாமியை கும்பிடுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து ரிஷபம். ரிஷபத்தில் இருக்கிறாங்க, குருவோ அல்லது சுக்கிரனோ இருக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு வந்து 11ஆம் இடம் வந்து மீனத்துக்கு வந்து யாருன்னா சார்னா தட்சிணாமூர்த்தி தான், இல்லைன்னா குரு பகவானை கும்பிடலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க சிவனையும் கும்பிடலாம், சரியா? இவங்க வந்து நீர்நிலை உள்ள இடத்துல இந்த கோயில் இருக்கும். அதாவது கோயிலுக்கு முன்னாடி குளம் இருக்கும், இல்லைன்னா ஆறு இருக்கும், இல்லைன்னா ஏதோ ஒரு நீர்நிலையில் உள்ள இடமா இருக்கும். அந்த இடத்துல இருக்கிற சிவனை கும்பிடலாம். அடுத்து வந்து மிதுனத்துக்கு வந்து யார் சார் அப்படின்னு பார்த்தோம்னா முருகப்பெருமான் தான், சரியா? மிதுனத்தில் குருவோ சுக்கிரனோ இருக்க பிறந்தவர்களுக்கு உபசான தெய்வம் வந்து முருகப்பெருமான் தான். முருகப்பெருமானை எங்கே வேணாலும் கும்பிடலாம், வீட்டில் வச்சு கூட கும்பிடலாம். அடுத்து வந்து கடகம். உங்கள் ஜனன ஜாதகத்தில் கடகத்தில் குருவோ சுக்கிரனோ இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து உபசான தெய்வம் வந்து மகாலட்சுமி தான், சரியா? லட்சுமி நாராயணனை கும்பிடலாம். அடுத்து வந்து சிம்மத்தில் வந்து சுக்கிரனோ குருவோ இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு உபசான தெய்வம் வந்து பெருமாள் தான். பெருமாளை கும்பிடலாம், சரியா? பெருமாளை கும்பிடுறது ரொம்ப சிறப்பு தான். பெருமாள் படத்தை வீட்டில் வச்சு கும்பிடலாம். குறிப்பாக ஸ்ரீரங்கநாதரை கும்பிடுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து கன்னியா லக்கணத்துக்கு வந்து உபசேன தெய்வம் யாருன்னா அம்மன் தான். மீனாட்சி அம்மன், காமாட்சி அம்மன், கருமாரி அம்மன், அம்மனை கும்பிடலாம். அதாவது கன்னியில் வந்து குரு சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு, சரியா? அதை மறந்துடக்கூடாது. ராசி கட்டத்தில் கன்னியில் வந்து குருவோ சுக்கிரன் இருந்தவங்களுக்கு முக்கியமாக கும்பிடுகின்ற உபாசன தெய்வம் வந்து அம்மன். அடுத்து வந்து துலாமில் இருக்கிறாங்க, சுக்கிரனோ குருவோ இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உபசான தெய்வம் வந்து சிவபெருமான் தான், சரியா? சிவபெருமான் கும்பிடுறது மிகச்சிறப்பாக தரும். சிவன் கோயிலுக்கு போகலாம். அடுத்து விருச்சிகத்தில் சுக்கிரனோ குருவோ இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து உபசான தெய்வம் யாரும் பார்த்தோம்னா பெருமாள் தான், உலகளந்த பெருமாள் லட்சுமி நாராயணன் தான். தனுசுல இருக்கிறாங்க, சுக்கிரனும் குருவும் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து யாரும் பார்த்தோம்னா மகாலட்சுமி தான், லட்சுமி நாராயணனை கும்பிடலாம். அடுத்து மகரத்தில் பிறந்தவங்களுக்கு, மகரத்தில் குரு சுக்கிரன் இருக்க பிறந்தவருக்கு உபசான தெய்வம் முருகப்பெருமான் தான். அறுபடை வீடில் ஒரு படைக்கு போகலாம், முருகப்பெருமானை வீட்டில் வச்சு கும்பிடலாம். கும்பராசியில் குருவோ சுக்கிரன் இருக்கிறாங்க, இவங்களுக்கு உபசான தெய்வம் யார் பார்த்தோம்னா சிவனை கும்பிடலாம், இல்லைன்னா தட்சிணாமூர்த்தியை கும்பிடலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க சித்தர் சமாதி கூட போடலாம், சித்தர் சமாதிக்கு போய் கூட வழிபாடு பண்ணலாம். அடுத்து மீனராசியில் சுக்கிரனும் குருவாக இருக்கிறாங்க, இது நல்ல அமைப்புங்க. மீனராசியில் சுக்கிரன் குரு இருக்க பிறந்தவர்கள் யோகக்காரர்கள். சுக்கிரை உச்சமடைவார், குரு ஆட்சி பெற்றிருப்பார். அதையும் ஒரு ரவுண்டு சொல்கிறேன், சரியா? அதையும் ஒன்று சொல்கிறேன் நான். இவங்களுக்கு வந்து யார் சார் உபசான தெய்வம் அப்படின்னம்னா ஆஞ்சநேயர் தான், சரியா? ஆஞ்சநேயரை கும்பிடலாம். சனிக்கிழமை இரவு 8 to 9 போய் ஆஞ்சநேயர் கும்பிடலாம். பொதுவாக குரு சுக்கிரன் வந்து நேருக்கு நேர் பார்க்கக்கூடாது. உங்கள் ஜனன ஜாதகத்தில் வந்து ஆணுக்கு வந்து குரு, பெண்ணுக்கு வந்து சுக்கிரன். ஒரு ஆண் ஜாதகத்தில் வந்து அந்த ஆண் எப்படி இருப்பான், யோக்கியமான இருப்பானா, கரெக்டான ஒரு மனிதனாக இருப்பானா, ஒரு தாய் தப்பனுக்கு நல்ல குழந்தையாக இருப்பானா, ஒரு மனைவிக்கு நல்ல கணவனாக இருப்பானா, ஒரு குழந்தைகளுக்கு நல்ல தகப்பனாக இருப்பானா, சமுதாயத்துக்கு நல்ல ஒரு மனுஷனாக இருப்பானா, அதெல்லாம் பார்க்கணும்னா
ஒரு ஆண் ஜாதகத்தில் குரு நல்ல நிலைமையில் இருக்கணுங்க. சரியா? லக்கணத்தில் குரு இருக்கணும். நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் சரி, துலாம் ராசியில் லக்கணத்தில் குரு இருக்கணும். அதுபோக குரு வந்து லக்கண ரீதியாக வந்து 5, 7, 9 இருக்கணும். சரியா? 5, 7, 9 இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. இல்லைன்னா வந்து 11ஆம் இடத்துல இருக்கலாம். சரியா நேர்களே? 11ஆம் இடத்துல இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. 5, 7, 9, 11 இருந்தாருன்னா மிகச்சிறப்பாக பலன்களை கொடுப்பாரு. சில பேர் 2ஆம் இடம் சொல்லுவாங்க. 2ஆம் இடம் வந்து சில இடத்துக்கு வந்து மாரகஸ்தானம் ஆயிரும். குறிப்பாக வந்து நீங்கள் துலாம் ராசி மிதுன லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, 2ஆம் இடத்துல குரு உச்சமாய் கடகத்தில் இருந்தாலுமே மாரகத்தை கொடுப்பாரு. இதனுடைய தசாபத்தியில் மாரகத்தை கொடுப்பாரு. ஏன்னா 8 குடைவன் வந்து 7 குடைவன் வந்து 8ஆம் இடத்துல மறைவார். மாரக கேந்திர பாதகாதிபதி. சரி, இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் உள்ளது. கூடுதலாக ரொம்ப சொன்னோம்னா உங்களுக்கு குழப்பம் வந்துடும். ஸோ குரு வந்து இது மாதிரி இடத்துல உங்கள் ஜனன ஜாதகத்தை இருந்தாருன்னா வருகின்ற குரு தசை மிகச்சிறப்பாக இருக்கும். பார்த்தீங்களா? கரெக்டாக வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ துலாம் ராசிக்கு குரு நல்ல நிலைமைக்கு வராரு, 9ஆம் இடத்துக்கு வராரு. அவர் வந்து உங்கள் ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக 5, 7, 9, 11 இருந்தாருன்னா அருமையான பலன்களை கொடுப்பாரு. அதுபோக குரு மீனம், தனுசு, மேசம், கடகம், சிம்மம், விருச்சிகம் இந்த 6 ராசியில் இருந்தாலும் நல்ல பலன்கள் கொடுப்பாரு. மேசம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம் இந்த 6 ராசியில் இருந்தாலும் நல்ல பலன் கொடுப்பாரு. அடுத்து சுக்கிரன். ஒரு பெண்ணுக்கு பற்றி துலாம் ராசியில் சேர்ந்த பெண் எப்படி இருப்பா? இவன் நல்ல ஒரு பிள்ளையா இருப்பாளா? ஒழுங்காக படிப்பாளா? டிசிப்ளினாக இருப்பாளா? அந்த பருவ வயசில் ஒழுங்காக இருப்பாளா? பாதை தவறி போயிடுவாளா? நல்ல திருமணம் ஆவாளா? திருமணமாய் கணவன் கூட ஒழுங்காக இருப்பாளா? தாம்பத்தியத்தில் ஒழுங்காக இருப்பாளா? ஒரு பெற்ற பிள்ளைகளுக்கு தாயாக இருப்பாளா? இப்படி சில அவரோட குணங்களை பற்றி சொல்லணும்னா சுக்கிரனை தான் பார்க்கணும். சுக்கிரன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும். சுக்கிரன் வந்து உங்கள் ராசி கட்டத்தில் மீனத்தில் இருக்கலாம், ரிஷபத்தில் இருக்கலாம், துலாமில் இருக்கலாம், மிதுனத்தில் இருக்கலாம், கன்னியில் இருக்கலாம், கும்பத்தில் இருக்கலாம், மகரத்தில் இருக்கக்கூடாது. மகரத்தில் சுக்கிரன் இருக்கிறவங்க குறுக்கு வழியில் போய் தப்பான வழிக்கெல்லாம் போவாங்க நிறைய பேர். அதனால் இந்த இடத்துலலாம் சுக்கிரன் இருக்கலாம். மீனம், ரிஷபம், மிதுனம், கன்னியில் நீசம் அடைவார், நீசப்பங்கு அடைக்கணும். அதனால் கன்னியில் கூட எடுத்துடலாம் நம்ம. அப்போ பார்த்தோம்னா மீனம், ரிஷபம், மிதுனம், துலாம், கும்பம் இந்த 5 இடத்துல சுக்கிரன் இருக்க பிறந்தவர்கள் யோகசாலிகள். சரியா? இந்த 5 இடத்துல சுக்கிரன் இருக்கலாம். அதுபோக தனுசு சுக்கிரன்னு நல்ல பலன்களை கொடுப்பாரு. தனுசு ராசியில் சுக்கிரன் இருக்க பிறந்தவர்கள் யோக்கியவானா இருப்பாங்க, ரொம்ப ஒரு சிரத்தையோடு இருப்பாங்க, ஆச்சாரம் அனுசாசனம் பின்பற்றி நல்லா இருப்பாங்க தனுசு ராசியில் சுக்கிரன் இருக்க பிறந்தவர்கள். ஸோ தனுசுலையும் இருக்கலாம். அப்படி பார்க்கும்போது துலாம் ராசியை சேர்ந்த பெண்களுக்கு வந்து சுக்கிரன் மீனம், ரிஷபம், மிதுனம், துலாம், தனுஷு, கும்பம் இந்த 6 இடத்துல இருக்கலாம். துலாமில் சுக்கிரன் இருக்க பிறந்தவர்கள் வந்து காதல் வசப்படுவாங்க. சரியா? இவங்க வந்து காதலில் கொஞ்சம் கசிந்து உருவார்கள். ரைட் நேர்களே? இப்போ வந்து உங்களுக்கு துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு ராசியில் குரு சுக்கிரன் இருக்கிறவர்களுக்கு அதுலேருந்து 11ஆம் இடம் உபசார சாணத்தை சொல்லியிருக்கிறேன், அந்த தெய்வத்தை சொல்லியிருக்கிறேன், அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். அதுபோக வந்து குரு சுக்கிரனுடைய தனித்தன்மையை சொல்லியிருக்கிறேன். ஆண்களுக்கு குருவை எடுத்திருக்கிறேன், பெண்களுக்கு வந்து சுக்கிரன் எடுத்திருக்கிறேன். இது வந்து உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க ஒரு சிறப்பை தரும். சரியா? ரைட் நேரில் இப்போ வந்து சுக்கிரன் ரொம்ப வீக்காக இருக்கிறாரு. அதனால் நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை சுக்கிர வழிபாடு பண்ணிங்கன்னா நல்லதாக பார்க்கப்படுகிறது. அதுபோக துலாம் ராசியில் பொதுவாக நீங்கள் போக வேண்டிய கோயில், அதாவது உங்கள் குலதெய்வம் ஒன்று இருக்கும், இஷ்ட தெய்வம் ஒன்று இருக்கும், காவல் தெய்வம் ஒன்று இருக்கும். ஒவ்வொருத்தரும் கோயிலுக்கு போவாங்க. காவல் தெய்வம்னா ஊருக்குள்ள உள்ள தெய்வம் தான். ஊரில் வந்து மாரியம்மனுக்கு விளையாடுக்கிறாங்களா, அங்கங்கே உள்ளூரில் இருக்கிற சாமிக்கு விளையாடுப்பாங்க. அதை எடுத்து கும்பிடுறது தான் வந்து உள்ளூர் காவல் தெய்வம். குலதெய்வங்கிறது வேறு, அது பற்றி இஷ்ட தெய்வங்கிறது வேறு. ஒவ்வொருத்தருக்கும் இஷ்ட தெய்வம் இருக்கும். நம்ம சங்கடம் வரும்போதெல்லாம் ஒரு தெய்வத்தை கும்பிடுவோம். சரி, இப்போ துலாம் ராசிக்கு எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா, துலாம் ராசியை பற்றி சில வரிகள் சொல்லிவிட்டு உங்களுடைய ராசிக்கு உள்ள தெய்வத்தை சொல்கிறேன். சார் எனக்கு எதுவுமே தெரியாது சார், ஜாதக கட்டதும் தெரியாது, இந்த சுக்கிரனும் தெரியாது, குருவும் தெரியாது, இந்த 11ஆம் இடம்லாம் 10 நாள் கும்பிட முடியாது, எனக்கு இந்த ராசி தான் தெரியும். எங்கள் வீட்டில் சொல்லிட்டு போனாங்க துலாம் ராசின்னு. நான் வந்து கஷ்ட காலத்தில் யாரை கும்பிடலாம், எனக்கு பிரச்சனைனா எந்த தெய்வத்தை கும்பிடலாம், எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இதை செய்யுங்க. கண்டிப்பாக 100க்கு 100 பலன் அளிக்கும். சரி, இப்போ துலாம் ராசியில் பிறந்தவங்களை பற்றி ஒரு சில வரிகளை சொல்லிட்டு நான் வந்து அந்த கோயிலை சொல்கிறேன். துலாம் ராசியில் பிறந்தவங்க வந்து ஓரளவு கையில் காசு பணமாக இருக்கும், ஓரளவு செல்வாக்கான குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க. இப்போதைக்கு கஷ்டப்பட்டாலுமே அவங்க பிறந்த இடம் வந்து நல்ல ஒரு செல்வாக்காக இருக்கும், தாய் தப்ப நல்லா இருப்பாங்க, குடும்பத்தில் வந்து அதிகமாக ஆள் இருப்பாங்க, உடன் பிறந்தவர்கள் குடும்பத்தில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் அதிகமாக இருப்பாங்க. அதுபோக வந்து வீட்டில் இவங்களோட அதிகாரம் அதிகமாக இருக்கும். இவங்க வந்து பொதுவாக அதிகாரம் உயர் பதவி இருக்கும், பேச்சில் ஒரு ஆணித்தரமாக இருப்பாங்க, வியாபார நோக்கம் இருக்கும், எதுவுமே பிஸ்னஸ் மைண்டில் தான் இருப்பாங்க. அதே மாதிரி வந்து மற்றவங்களோட நெருங்கி பழக மாட்டாங்க, என்னன்னா என்ன அப்படின்னு போயிடுவாங்க, ரொம்ப டச்சில் இருக்க மாட்டாங்க. மற்ற குடும்ப விவகாரத்திலும் தலையிட மாட்டாங்க. குடும்பத்துக்குள்ளே எது பிரச்சனைனா இவங்க புதுசாக கண்டுக்காமல் போயிட்டு இருப்பாங்க. காலையில் நினச்சிப்பாங்க, சாப்பிடுவாங்க, வேலை வெட்டிக்கு போயிடுவாங்க. குடும்பத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு போட்டு மண்டையில் ஏற்றிக்க மாட்டாங்க. இது நல்ல விஷயங்க. பிற விஷயத்த நம்ம மண்டையில் ஏற்றுக்காமல் இருக்கிறது நல்லது. டென்ஷன் இல்லாமல் இருப்போம், கூலாக இருப்போம். ஸோ கூல் அப்படின்னு சொல்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரர்கள் துலாம் ராசினியர்கள் ரொம்ப கூலாக இருப்பாங்க, எதையும் சிரத்தை எடுத்துக்க மாட்டாங்க, அப்படி கண்டுக்காமல் போயிட்டு இருப்பாங்க. சரியா? அதுபோக குடும்பத்தில் மற்றவங்க விவரத்தில் தலையிட மாட்டாங்க, அது பெரிய விஷயம். மற்ற எப்படியும் போகிறான், நான் கரெக்டாக இருக்கிறேன், நீ வேணால் என்னை பார்த்து கரெக்டாக இருந்துக்கோ அப்படின்னு போய்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க தான் துலாம் ராசினியர்கள்.
இவங்க வந்து ஒரு பிரச்சனை, ஒரு ஒரு சிக்கலான நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா, உபாசன தெய்வம் யாருன்னா, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற அலைய சிங்க பெருமாள், அலைய சிங்கர்னு ஒரு கோயில் இருக்குது. சரியா? ஸ்ரீரங்கத்துக்குள்ள முக்கியமான மூலவர் வந்து ரங்கநாதர் தான். அடுத்து வந்து ஆரியப்பட்டாள் ரங்கநாயகி தான். இதுதான் மூலவர், தாயார் பெருமாள். அதுபோக நிறைய உள்ளுக்க வந்து கோயில் இருக்குது. ஸ்ரீரங்கத்துக்கு போனீங்கன்னா ஸ்ரீரங்க பெருமாள் கோயிலை சுற்றி பார்க்கறதுக்கு எப்படியோ வந்து ஒரு நாள் ஆகும். எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது அரை நாள் ஆகும். குறைஞ்சது ஒரு 10 மணி நேரம்னாச்சும் ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு உள்ளுக்க ஏகப்பட்ட கோயில் இருக்குது. சின்ன சின்ன கோயிலாக நிறைய இருக்குது. சன்னிதானங்கள், நிறைய சன்னதிகள் இருக்குது. அதில் ஒரு சன்னதி இருக்குது. அதாவது தாயார் சன்னதி கும்பிட்டுட்டு இப்படி வெளியே வந்தீங்கன்னா அந்த எதிர்பக்கம் இருக்கும். கோயிலுக்கு போனவங்களுக்கு ஈஸியாக தெரியும். அலைய சிங்கர், சரியா? காட்டழகர் அலைய சிங்கர் அவர் வந்து மகாலட்சுமி தாயாரை மடியில் வச்சுருப்பார். அந்த சன்னதி தான் ரொம்ப முக்கியமானது. சரியா? அந்த சன்னதியில் போய் நீங்கள் போய் கும்பிடலாம். இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்க வந்து அலைய சிங்கர் மகாலட்சுமியோடு இருப்பார். அந்த சன்னதி வந்து ஸ்ரீரங்க பெருமாள் கோயில் இருக்குது, ரங்கநாதர் கோயிலில் இருக்குது, தனி சந்நிதியாக இருக்குது. அந்த அலைய சிங்கரை கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வாய்ப்பு இருக்கிறவங்க போங்க, துலாம் ராசியில் இருக்கிறவங்க. சரியா? திருச்சியில் இருக்கிறவங்களும் பிரச்சனை இல்லை. மற்ற இடத்துல இருக்கிறவங்க வாய்ப்பு கிடச்சிச்சின்னா ஸ்ரீரங்கம் போங்க. பொதுவாக ஸ்ரீரங்கத்துக்கு போகிறது நல்லது. பூலோக வைகுண்டம், ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு வரணும். சரியா? துலாம் ராசியில் பிறந்தவங்க கண்டிப்பாக ஸ்ரீரங்கத்துக்கு போகணும். ஏன்னா வந்து சுக்கிரனுடைய அனுக்கிரம் பெற்ற இடம். சுக்கிரன் வந்து மகாலட்சுமியோட சகோதரர். அதனால் துலாம் ராசியில் பிறந்தவங்க ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு வரணும். அப்படி போகிறவங்க கரெக்டாக இந்த சன்னதிக்கு போங்க. மூலவர் சன்னதிக்கு போயிட்டு தாயாரும் பெருமாளையும் கும்பிட்டுட்டு அலைய சிங்கர் மடியில் வந்து மகாலட்சுமி தாயை வச்சுருப்பார். அந்த சன்னதிக்கு போங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உங்கள் கஷ்டமெல்லாம் தீரும், பிரச்சனையெல்லாம் தீரும். சரியா? உங்களுக்கு எந்நேரம் அவர் வந்து நல்ல பலங்களை கொடுப்பாரு. சரியா? மழை போல் வர வேண்டியெல்லாம் பனி போல் நீங்கிரும். ஓகே நேர்களே, இந்த வீடியோ ஒரு வாழ்நாள் வீடியோவாக வச்சுக்கலாம். இது பொது தகவல் தான். நான் இப்போதைக்கு வந்து கோச்சாரத்தில் சுக்குரை சரியில்லை, அதனால் இந்த வடிபாலை கூடுதலாக வச்சுக்கலாம். அதுக்காக தான் சொன்னேன். வாய்ப்பு இருக்கிறவங்க போயிட்டு வாங்க. என்னால் போக முடியல சார் அப்படின்னா வீட்டில் வந்து படத்தை வச்சு கும்பிடுங்க. சரியா? கடையில் கிடைக்கும், அலைய சிங்கர் படம் கிடைக்கும். சரியா? கடையில் நெட்லேயும் கிடைக்கும். அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபோட்டோ பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், எளிமையாக செய்யணும். அவ்வளோதான். ஒரு பிரிண்ட் அவுட் எடுங்க, கூகுளில் போங்க, அலைய சிங்கர் மகாலட்சுமின்னு போட்டாலே வந்துடும். சரியா? அவரை ஃபோட்டோ எடுத்து பிரிண்ட் எடுத்துக்கோங்க. கலர் பிரிண்ட் கூட கிடைக்கும். இன்றைக்கி கலர் பிரிண்ட்டை வந்து ஃப்ரேம் பண்ணிவிட்டு வீட்டில் வச்சுருங்க. வச்சுட்டு அவர் நமஸ்காரம் பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை 8 to 9 நைவேத்தியம் பண்ணுங்கள் மகாலட்சுமிக்கு. மகாலட்சுமி நைவேத்தியம் வந்து இனிப்பு பொருள் தான் கொடுக்கணும். வெள்ளை கலர் இனிப்பு ரொம்ப நல்லது. கற்கண்டு, வெள்ளை கலர் ஜாங்கிரி, பால் பாயாசம், இல்லைன்னா பால், இப்படி 4 பொருளில் ஏதோ ஒரு பொருளை வச்சு மகாலட்சுமியை கும்பிடுங்க. பெருமாளையும் கும்பிடுங்க. அவங்களுடைய நாமத்தை சொல்லுங்கள். பெருமாளுடைய நாமத்தை சொல்லுங்கள். லட்சுமியுடைய நாமத்தை சொல்லுங்கள். பெருமாள் நாமத்தை சொல்லுங்கள். பெருமாள் நாமத்தை சொல்ல சொல்ல துலாம் ராசினியர்களுக்கு அப்படியே இனிக்கும். சொல்ல சொல்ல இனிக்குதையா அப்படி சொன்ன மாதிரி நாமத்தை சொல்லுங்கள். ஓம் கோவிந்தா போற்றி, கோபாலா போற்றி, கோதர்ஷனா போற்றி, மாதவா போற்றி, மதிசூதனா போற்றி, மணிவண்ணா போற்றி, மொராரி போற்றி, ஸ்ரீஹரி போற்றி, வளர்ந்த உத்தமனை போற்றி, உப்பிலியப்பனை போற்றி, திருப்பதி ஏழுமலை வெங்கடேச பெருமாளை போற்றி, கல்லழகா போற்றி, சோலைமலை அழகா போற்றி, சுந்தரராஜ பெருமாளை போற்றி, வைகுண்ட வாசனை போற்றி, லட்சுமி நேசனை போற்றி, திருப்பாக்கடல் இருப்பவனை போற்றி, ஆதிசேஷன் அமர்ந்தவனை போற்றி, பாடலாத்திரி நரசிங்க பெருமாளை போற்றி, பள்ளிகுண்ட ஸ்ரீரங்கத்து பெருமாளை போற்றி, வடபத்திர சாயை போற்றி, பிரச்சனை வெங்கடாஜலபதியை போற்றி, காஞ்சி வரதராஜ பெருமாளை போற்றி, அலைய சிங்கர் நரசிம்மரையை போற்றி, சங்கு சக்கரதாரையை போற்றி, லட்சுமி நாராயணா போற்றி, அப்படியே சொல்லுங்கள். சரியா? சொல்லிட்டீங்கன்னா அந்த உலகளந்த பெருமாள் லட்சுமி நாராயணோட அனுக்கிரம் அப்படியே பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்கள் ராசிக்கு இப்போதைக்கு புதனும் வந்து 6ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. அவர் வந்து 15ஆம் தேதிக்கு மேலே நல்ல நிலைமையில் வர்றாரு. சரியா? அவர் வந்து நீச வக்கரம் அடைகிறாரு. உச்ச பலங்களை கொடுப்பாரு. ஸோ 15ஆம் தேதிக்கு மேலே, வருகிற 15ஆம் தேதிக்கு மேலே துலாம் ராசிக்கு நல்லாயிருக்கும். இது வந்து @% கோச்சார பலங்களை சொல்கிறேன். இருந்தாலும் உங்கள் வாழ்நாள் முழுக்க இந்த வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 அலைய சிங்கர் மகாலட்சுமி தாயாரை கும்பிட மறந்துடாதீங்க. மகாலட்சுமி தாயார் நம்மத்தையும் சொல்லுங்கள். ஓம் ஆதிலட்சுமியை போற்றி, தனலட்சுமியை போற்றி, தானியலட்சுமியை போற்றி, திவ்யலட்சுமியை போற்றி, திரவியலட்சுமியை போற்றி, சௌபாகியலட்சுமியை போற்றி, வீரலட்சுமியை போற்றி, விஜயலட்சுமியை போற்றி, ஐஸ்வர்யலட்சுமியை போற்றி, சந்தானலட்சுமியை போற்றி, மகாலட்சுமி தாயே போற்றின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவில் உங்கள் இந்த பகவான் பெயர், தாயார் பேரையும் பெருமாள் பேரையும் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். சரியா? மனதார உதவி டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்களோட அனுக்கிரம் கிடைக்கும். இல்லை வீட்டில் நோட்டு புத்தகத்தில் எழுதி பாருங்கள். இதை நான் கடைசியாக சொல்கிறேன். எத்தனை பேர் இதை கடைசியாக இது வரைக்கும் கேட்டாங்க தெரியல. கேட்டவர்களுக்கு நன்றி. சரியா? எழுதுங்க, டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நம்ம கஷ்டம் நஷ்டம் 1000 இருந்தாலுமே அந்த பகவானோடைய நாமத்தை நம்ம ஒரு தடவை டெக்ஸ்ட் பண்ணாலே நமக்கு வந்து புண்ணியம் கிடைக்கும். அது நல்லபடியாக செய்யுங்க, நல்லதே நடக்கும். தொடர்ந்து வீடியோ போடுறேன். சனி பயிற்சி பலன்கள் இன்னும் நான் போடுறேன். எல்லாரும் போடுறாங்க. அதனால தான் நான் அந்த சனி பயிற்சி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். பிரச்சனை என்ன இருக்கோ அதுக்கு தீர்வு சொல்லுவேன். மற்றபடி பொது விஷயங்கள்லாம் சொல்லுவேன். ஜனநாயகத்தை செக் பண்ணுற மாதிரி சொல்லுவேன்.
ஓகே நேர்களே, இந்த வழிபாடு பண்ணுங்கள், நல்லபடியாக இருக்கும். இதை பண்ணிட்டீங்கன்னா எந்த பயிற்சியை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. குரு பயிற்சி, சனி பயிற்சி, ஆறாக இருந்தாலும் சரி, இது வந்து சூட்சுமம். சரியா? ஒரு மரத்துக்கு ஆணிவேர் மாதிரி. ஆணிவேர் நல்லா இருந்துச்சுன்னா மரம் மட்டும் போகாது. சரியா? எப்போ இருந்தாலும் தளர்த்தணும். அது மாதிரி உங்களுக்கு ஆணிவேர் வந்து இதுதான். சூட்சுமம் வந்து இந்த வழிபாடு தான். ஸோ சூட்சும வழிபாடை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சுகப்படுவீர்கள். எல்லாம் வல்ல இறைவன் துலாம் ராசினியர்களுக்கு சித்திரை 3 4 சுவாதி நட்சத்திரம், விசாகம் 1 2 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களாளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே.